லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எதிரான ஆணையின்படி தன்னுடைய நிர்வாகத்தின் முழு அமைப்பையும் மாற்றி இலங்கையை ஆரோக்கியமான நாடாக மாற்றுவேன் என ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க உறுதியளித்துள்ளார். சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினத்தின் தேசிய நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு விசாரணை ஆணைக்குழுவினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தேசிய நிகழ்வு ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க தலைமையில் இடம்பெற்றது. இதன்படி பண்டார்நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் ஜனாதிபதியினால் சில நியமனங்களும் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. அங்கு உரையாற்றிய ஜனாதிபதி 2021 ஆண்டு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் 69 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு 40 வழக்குகள் மீள பெறப்பட்டுள்ளதாகவும், லஞ்ச ஊழல் ஆணைக்குழு 2022 ஆண்டு 89 வழக்குகளை தாக்கல் செய்து 45 வழக்குகளை மீளப் பெற்றுள்ளதாகவும் தெரிவித்திருந்தார். இதன்படி இந்த வழக்குகள் வாபஸ் பெறப்படுவதற்கான காரணங்களை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று விசாரணை அதிகாரிகள் வழக்குகளின் சாட்சிகளாக இருக்கக்கூடாது என்பதற்கான காரணங்களை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க கூறியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது.